ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் முருகன் அண்ட் வெல்கம் டு மை சேனல் இட்ஸ் முருகன் ஸ்பெக். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ கணேஷ் இயக்கத்தில் நம்ம சரத்குமார் சார் சித்தார்த் நடிப்பில் வெளிவந்த 3 BHK படம் எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்க்க போகிறோம். அண்ட் வெல்கம் டு த செஷன் முருகன்ஸ் மூவி மீட்டர். படத்தோட கதையை பத்தி பார்க்கணும்னா, இந்த படத்தோட கதை வந்து ஒரு கதையே இல்லைங்க. நம்ம எல்லாரோட மிடில் கிளாஸ் லைஃபோட ஒரு ரியல் டைம் சிச்சுவேஷன் தான் ஒரு கதையா எடுத்து வச்சிருக்காங்க. ஆமாங்க, ஒரு மிடில் கிளாஸ்க்கு வந்து வீடு கட்டணும் அப்படின்றது ஒரு பெரிய ஆசையாகவும் கனவாகவும் இருக்கும். ஸோ அந்த கனவு வந்து கடைசியில நிறைவேறிச்சா இல்லையா அப்படின்னு சொல்றதுதாங்க இந்த படத்தோட கதையே. வீடு வாங்கி ஆகணும்னு அப்படி என்ன பிடிவாதம் வாசு உனக்கு? வீடுங்கிறது மரியாதை. படத்தோட ஸ்க்ரீன் பிளே பத்தி சொல்லணும்னா, நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நம்ம சரத்குமார் சார் ஃபேமிலி, அதாவது வாசுதேவர் ஃபேமிலி வந்து ஒரு டைம் நிறைய வாடகை வீட்டுல இருந்து ஒரு வீட்டுக்குமே நிறைய பிரச்சனைகள் வருதுங்க. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு நம்ம இதுக்கு மேல வாடகை வீட்டுலாம் வேணாம், நம்மளும் ஒரு சொந்த வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டிசைட் பண்றாங்க. அதுக்காக குடும்பமே வந்து சேர்ந்து உழைக்கிறதா இருக்கட்டும், நிறைய பட்ஜெட்டிங் பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து காசு சேர்த்து வைக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப அற்புதமா காமிச்சிருக்காங்க படத்துல. நம்ம ஃபியூச்சர்ல வீடு கட்டுறப்போ பெரிய வீடா கட்டுறோம். ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா நம்மளால சொந்த வீடே வாங்க முடியாது. ஸோ வந்து என்னால இது முடியவே முடியாது, பட் என்ன மாதிரி என் பையன் இருக்க மாட்டான், என் பையன் எப்படியே சொந்த வீடு வாங்கிவான்னு சொல்லி பொறுப்பெல்லாம் இப்போ சித்தார்த் மேல வருதுங்க. எனக்கு 34 வருஷம், அப்பாக்கு அதுக்கும் மேல. சித்தார்த் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து வந்து சரியா படிக்க மாட்டாரு, சரியா படிப்பும் வராது. சரி, பிடிச்ச வேலையை செய்யலான்னு பார்த்தா பிடிச்ச வேலையும் செய்ய முடியாம, அப்பா சொன்னதுனால ஐடி கோர்ஸ் எடுத்து ஐடியும் வராம, ஸோ கடைசியில எப்படியோ வேலையும் கிடைச்சி அந்த வேலையிலுமே அவர் வந்து நிரந்தரமா திருப்தியா இருக்க முடியாம நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்றாங்க. ஸோ இப்படி இருந்துட்டு இருக்கும்போது எப்படி நம்ம சொந்த வீடு கட்ட முடியும், நான் அப்பாக்காக அந்த வீடை கட்டி கொடுத்தாரா இல்லையா அப்படின்னு சொல்றதாங்க இந்த மொத்த ஸ்கிரீன் பிளேயுமே. எவ்வளோ ரிஜெக்ஷன் ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணாலும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன், உழைச்சிக்கிட்டே இருப்பேன். படத்துல பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லலாம். இந்த படத்துல சரத்குமார் சார் வந்து ரொம்ப மெச்சூரா நடிச்சிருந்தாரு. ஏன்னா வந்து அவர் வந்து ஒரு டைமே வந்து அப்பா மாதிரி இருக்காத, அப்பா மாதிரி வந்துடக்கூடாது, அப்புறம் வந்து இந்த விஷயம் பண்ணா ஃபியூச்சர் நல்லா இருக்கும்ப்பா, இந்த மாதிரி ஒரு டைம் சொல்லும் போது உண்மையாவே ரொம்ப கஷ்டமா இருந்தது. ரொம்ப மெச்சூரா நடிச்சிருந்தாரு. அவர் வந்து நடிச்ச மாதிரி தெரியல. எனக்கு வந்து எல்லாரோட ஃபேமிலியுமே சரத்குமார் சார் வந்து ஈஸியா கனெக்ட் பண்ணிடுவீங்க அப்படின்னு தோணுதுங்க. அப்பா மாதிரி ஆயிராத, என்ன மாதிரி ஆயிராத, என்ன மாதிரி ஆயிராதப்பா. அதே மாதிரி நம்ம சித்தத்தோட ஆக்டிங் சொல்லவே தேவையில்லைங்க. அவருக்கு வயசு ஆகுதா இல்லையானே தெரியல. எல்லா பீரியட்லயுமே அவர் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பரா காமிச்சிருந்தாரு. லைக் வந்து ஸ்கூல் பையனா நடிக்கும் போது அவர் அந்த அளவுக்கு ஆப்டா செட்டா இருந்தாரு ஸ்கூல் பையன் கேட்டப்ல. அதுக்கப்புறம் காலேஜ், அதுக்கப்புறம் வேலை, ஸோ அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம், ஸோ எல்லா பீரியட்லயுமே அவரோட ஆக்டிங் நல்லா இருந்தது. பிளஸ் வந்து அவரோட லுக்குமே ரொம்ப சூப்பரா இருந்தது. எங்காவே இருக்காரு. அவர் வந்து வயசாவதா இல்லைன்னு கூட தெரியல. எனக்கு 34 வருஷம், அப்பாக்கு அதுக்கும் மேல. தேவானி மேம் பத்தி சொல்லலாம். தேவானி மேம் வந்து அந்த அளவுக்கு டைலாக்ஸ் இல்லை, இருந்தாலும் அவங்க கொடுத்த ரோல ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம நேதா ராகவன் அவங்களுமே ரொம்ப சூப்பரா நடிச்சிருந்தாங்க. இதை தாண்டி வந்து நம்ம யோகி பாபு, அதுக்கப்புறம் வந்து சைத்ரா, அவங்கலாம் வந்து அவங்களுக்கு கொடுத்த ரோல ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. உனக்கு உங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும்ல? அப்படியே சூரியவம்ச படம் பார்த்த மாதிரியே இருக்குப்பா. படத்துல டியூரேஷன் பத்தி சொல்லணும்னா, படம் வந்து 2 மணி நேரத்துக்கு மேல ஓடுதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் பத்தி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப அற்புதமா இருந்தது. நம்ம எல்லாருமே ஈஸியா கனெக்ட் ஆகுற மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது. ஆனா செகண்ட் ஹாஃப் மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரையா போற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படின்னா நம்ம ரியல் டைம் வச்சு எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. ஸோ படத்துல வந்து அந்த அளவுக்கு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஸோ அதனால என்னவோ ரொம்ப ட்ரையா போற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து அவங்க வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல வந்து வீடு வாங்கி கொடுக்குறோம் அப்படின்றப்போ அது வந்து ரியாலிட்டியில அது நடக்காத ஒரு காரியம் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ படத்தை முடிக்கணுன்றதுக்காக வந்து முடிச்ச மாதிரியும் ஒரு ஃபீல். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருந்த அளவுக்கு செகண்ட் ஹாஃப் இருக்காது. ஸோ அப்படி பார்த்தா இந்த படம் டியூரேஷன் வந்து 2 மணி நேரத்துக்கு மேல ஓடுது. ஸோ எனக்கு வந்து படம் வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிருக்கலாம் அப்படின்னு தோணுது. இங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிலாம் முன்னேற முடியாது. என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த படம் வந்து நமக்கு வந்து என்டர்டைன்மெண்டா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்க்கு வந்து இந்த படம் கொஞ்சம் கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். பட் நம்ம அந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல பார்த்தோம்னா இந்த படம் வந்து அந்த அளவுக்கு என்டர்டைன்மெண்ட் இருக்காது. ஏன்னா வந்து எங்கேஜிங்கா உட்கார அளவுக்கு ஒரு காமெடி சீன்ஸோ இல்ல சாங்ஸோ இல்ல ஃபைட்ஸோ எதுவுமே கிடையாதுங்க. ஸோ இந்த படம் வந்து கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி ட்ரையா போற மாதிரி தான் இருக்கு. ஸோ என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற செக்டர்ல இந்த படம் வந்து எல்லாருமே சாட்டிஸ்ஃபை பண்ணாது. எனக்கு இந்த படிப்பு மாதிரி வர மாட்டேங்குது. அப்புறம் என்னங்க, இந்த படத்தோட மூவி மீட்டர் பார்த்துட்டு வந்துருவோமா? அப்புறம் என்னங்க, இந்த படம் இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா தாராளமா ஃபேமிலியோட போய் தியேட்டர்ல படத்தை போய் பாருங்க. நான் உங்களை அடுத்த படத்தோட ரிவ்யூல சந்திக்கிறேன். Till then, take care.